கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திங்கட்கிழமை, குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024ஆம் வருடம், புரட்டாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 9 மணி 1 நிமிஷம் வரை மகம், அதன் பின்பு பூரம். இன்றைய திதி தேய்பிறை திரியோதசி. இன்று மாலைய பட்சத்தின் 13ஆம் நாள். இன்றைய திதியான திரியோதசியில் தந்தை இல்லாதோர் முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல அறிவான குழந்தைகள் கிடைப்பதோடு கால்நடை செல்வமும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கைகூடும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி வரை 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற கிரக ஓரைகள் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மகர ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி சுலபமாக கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அதே சமயம் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். மேலும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலமாக இந்த காலம் அமைந்துள்ளது. செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். எனவே மேஷராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். வீடு, நிலம், தோட்டம் வாங்கும் வாய்ப்பு அமையும். திடீர் பண வரவு உண்டாகும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். எனவே அனைத்து விதத்திலும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கு இந்த நாள் அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுனராசிக்காரர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவருக்கு இதுவரை இருந்த போட்டி பொறாமை விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மிதுனராசிக்கு இந்த நாள் இனிமையான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு சிறப்பான நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என்ற சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சீராக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடகராசிக்காரர்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும். மிக அதிக சந்தோஷமாக இருப்பார்கள். எனவே கடகராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் சிறு ஆதாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுயதொழில் புரிவோர் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையுடன் பொறுப்பும் வந்து சேரும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான மிகச்சிறந்த சூழ்நிலை ஏற்படும். எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. கன்னி.
கன்னி ராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாள் இந்த நாள். ராசியில் சூரியன், புதன், கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வருமானம் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் புரிவோர் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் திடீர் பண வரவும் ஏற்படும். வேலை பார்க்கும் கன்னிராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கன்னிராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். துலாம் ராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசியில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். திருமணமாகி குழந்தைக்காக நீண்ட காலம் காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் சுலபமாக நடைபெறும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற வகையில் துலாம் ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது என்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி சுலபமாக கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற ரிஷபராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவியுடன் பொறுப்பும் வந்து சேரும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. எனவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். திடீர் பண வரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே கருத்து ஒற்றுமை ஏற்படும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகி சிறப்பான தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இது. வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே தனுசு ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே பேச்சில் அதிக கவனம் வேண்டும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே சமயம் பயணம் மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கும்ப ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். அதே சமயம் திரும்பி வராது என்று கொடுத்த வாராக்கடன் திரும்ப வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலையில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாள். ராசியில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 12ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற வகையில் மீனராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.